என்னால கரெக்ட்டா வீடியோ போட முடியல. ஆனாலும் நீங்க தர சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாவும், சந்தோஷமாவும் இருக்கு. இதே சப்போர்ட்ட எப்பவுமே தாங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஆனந்தி தூங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுடைய தூக்கத்துல பூரா யார் வந்துட்டு இருக்கான்னா, நம்மளுடைய ஜக்கு வந்து இவளை காப்பாத்தினதும் இவன் கூட இருந்த நாட்கள் தான் இவளுக்கு வந்து ரொம்ப கனவுல வந்துகிட்டே இருக்கு. அவளால தூங்க முடியாம அப்படி கண்ணீரோட இருக்கும்போது கனவுல என்ன நடக்குன்னா, ஒரு நல்ல ஒரு கடற்கரையில நம்மளுடைய ஜக்கு வந்து ஒரு குதிரையில ஓடுற மாதிரியும், அதுக்கு பின்னால நம்ம ஆனந்தி சிரிச்சுக்கிட்டே ஒரு ஷீல்டு தூக்கி ஓடி வர மாதிரியும் அவனை துரத்துற மாதிரியும் தான் நமக்கு காட்டுறாங்க. இவளோ எவ்வளவு தூரம் ஓடினாலும் அவன் நிக்காம ரொம்ப 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 ஸ்பீடா போய்க்கிட்டே இருக்கான். இவளுக்கு அதையெல்லாம் பார்த்து கஷ்டமாயி அங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கா. அப்போ திரும்பி பார்க்கும்போது இன்னொரு இடத்துல, அதாவது அந்த பக்கத்துல இருந்து ஓடினாலே இப்ப இந்த பக்கத்துல இருந்து வர மாதிரி தெரிஞ்சவங்க இவ திரும்படியுமே அதே ஷீல்டை தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ போகும்போது ஒரு இடத்துல விழுந்துடுறா. அப்போ ஒரு கை அவளுக்கு வந்து வருது. அந்த கை வந்துட்டு யாருன்னு தெரியல. அந்த கையை பிடிச்சு அவ எந்திரிச்சு ஒரு செடியான பிளேஸ்ல வந்து நிப்பா பாருங்க. நம்மளுடைய கழுத்து வரைக்கும் காட்டுவாங்க, அதுக்கு மேல காட்ட மாட்டாங்க. ஆனந்தி பயந்து எந்திரிச்சிருவா. அதோட காலையில ஆயிடுது. நம்ம சிவ பாக்குறதுக்காக அவனுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தாங்க அங்கே வந்திருப்பா. ஒரு கார் வந்து இறங்கும். அந்த கார்ல இருந்து நல்ல மாடனா ஒரு பொண்ணு வந்து இறங்கியிருப்பா. நம்மளுடைய சிவனுடைய ஃப்ரெண்டு தான் அவ. வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹக்லாம் பண்ணிட்டு ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ இவ்வளோ நாளாச்சு சிவனை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் என்ன கேட்டிருப்பானா, நம்ம ஊர் சாப்பாடு, இந்த ஊர் சாப்பாடு நல்லா சாப்பிடணும்டா, ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான், எந்த ஹோட்டலுக்கு இவளை கூட்டிட்டு போகலாம், பேசாம நம்மளுடைய ஆனந்தி வீட்டுக்கே நம்ம போயிடலாமா, ஏன்னா ஆனந்தி வீட்டுல நம்மளை நல்லா பாத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தயக்கமா அவன் வீட்டுக்கே வந்துருவாங்க. ஆனந்தி வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப தயக்கமா நின்றுட்டு இருக்கும்போது நம்ம பாட்டி வந்து பார்த்துட்டு, அடடே சிவ் தம்பி என்னப்பா வந்திருக்க அப்படின்னு சொன்னா, இல்ல பாட்டி சும்மாதான் வந்தேன். நீ காரணம்லாம் இல்லாம வந்திருக்க மாட்டியா, ஆனந்தி பக்கம் வந்தியா? இல்ல பாட்டி உங்ககிட்ட தான் ஒரு ஃபேவர் வேணும். என்னப்பா சொல்லு பாக்கணும். இல்லை என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து இந்த ஊர் சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க வீட்டுல நீங்க அன்னைக்கு என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்கல்ல, அட இதுல என்னப்பா இருக்கு, தாராளமா கூட்டிட்டு வா, எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகள் தான், நீ கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடணும் பாத்துக்கோ மத்தியானம் அப்படின்னு சொன்னோன்னே சரி பாட்டின்னு சொல்லிட்டு அவனுமே ரெடியாகி வரான். இங்கேயுமே எல்லாரும் வரவேற்காததுக்காக 2 பேரும் எல்லாருமே ரெடியாகி வராங்க. இங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா வராங்க. அவ வந்து ஒரு மாதிரி மாடல்ல தானே வருவா. அதையெல்லாம் பாக்குற பாட்டிக்கு எப்படி நெஞ்சுலியே வருது, ஐயோ பொட்ட பிள்ளைனா ஆம்பளை பிள்ளைனா சொன்னா அப்படின்ற மாதிரி. உடனே ஆனந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அடடே வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அவளை வரவேற்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஹாலில் உட்காந்து 2 பேரும் ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற ஆனந்திக்கு ஒரு ஃபீலும் இல்லை. ஆனால் பாட்டிக்கு வந்துட்டு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு வழியா பாட்டி என்ன பண்றாங்கன்னா, என்ன கையெல்லாம் போட்டிருக்காங்க, ஆனந்தி ஒண்ணுமே பண்ண மாட்டாள, சிரிச்சிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரையும் ஒரு வழியா சாப்பிடவையும் கூப்பிட வந்துடுறாங்க. 2 பேரும் உரசி சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குற நம்ம பெரியப்பாவும் நம்மளுடைய பாட்டியும் ரொம்ப இதா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி என்ன யோசிக்கிறாங்கன்னா, அன்னைக்கு ஆனந்தி பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இன்னைக்கு பிள்ளையை எங்கன்னு பத்தி விட்டாங்க, என்ன செய்யலாம்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அவளுக்கு வந்து பொறையறிது. அதையெல்லாம் பாக்குற அவன் வந்து தலையெல்லாம் தட்டி விடுறத பாக்குற பாட்டிக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் கை கழுவ போற இடத்துல எனக்கும் உன்ன மாதிரி சாரி கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு, கெட்டி விடுறியா அப்படின்னோன்னா அவளுமே கெட்டி கீழே கூட்டிட்டு வரா. அதை பாக்குற சிவ் வந்து அப்படி ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். வாவ் என் ஃப்ரெண்டா இது, ஆனந்தி சூப்பரா மாத்திட்டியே அவளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஆனந்தி நான் போட்டோ எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ பாட்டி வந்து நான் உங்களை எடுத்துறேன், ஆனந்தி நீ போய் கூட நில்லு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் வச்சு எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க பாட்டி சிவ்வையும் ஆனந்தியும் மட்டும் இருக்கிற மாதிரி தான் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போட்டோலாம் வீட்டில் போய் பார்ப்பா சூப்பரா எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஜக்கு ராத்திரி போல ஒரு மாதிரி ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனுடைய வீட்டுல ஞாபகம் வந்ததுனால பீரோல் மேல அவங்களோட வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் போட்டோ ஃப்ரேம் இருக்குமா, அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்து அதுல வந்து கண் கலங்கி அழுதுட்டு இருப்பான். ஐயோ அம்மா நான் தப்பு பண்ணிட்டேனே, அன்னைக்கு நான் உங்களுடைய போட்டோ எல்லாத்தையும் எடுத்து தூர வீசினேனே, அதனாலதான் நீங்க வந்து இப்ப என் கூட இல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி. அப்போன்னு கௌரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, ஆஹா இவன் என்ன போட்டோ ஃப்ரேமை பாக்குறான், அவன் அம்மா நான் சொன்னது நிஜமாயிருமோ பழிச்சிருமோ, இது நம்ம வந்து நினைக்கவே விடக்கூடாதுன்ற மாதிரி இவளுமே யோசிச்சுட்டு இருக்கா. உடனே என்னாச்சு ஜக்கு, ஏன் ஜக்கு அழுவுற, ஒன்னும் பிரச்சனை இல்லை உனக்கு நான் இருக்கேன் ஜக்கு அப்படின்ற மாதிரி அவனை வந்துட்டு அவன் மேல படுத்துட்டு அவங்க மாமியார் போட்டோ வந்து அப்படி கோவமா பார்த்துட்டு இருக்கா.
இங்க அதுக்கப்புறம் காலையில என்ன நடக்குன்னா, நம்மளோட ஆனந்தியும், ஷிவும் என்ன பண்றாங்க, சும்மா எப்பவும் போல ஆஃபீஸ்ல உட்காந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய ஷிவுக்கு வந்து மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கு. என்னாச்சு? ஏன் உங்களுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது? இல்ல சூடு அதாவது இந்த ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. அதனால அப்படி வரும். அது பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லுவான். ஆனா, உடனே சேச்சா அதெல்லாம் நீங்க சும்மா இருங்க. இதெல்லாம் பார்க்கணும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு அந்த டிஷ்யூ பேப்பரை கேப்பா. அதாவது கர்ச்சீஃபை கேப்பா. இவன் வந்துட்டு எதுக்கு ரத்தமா இருக்கு அப்படின்னா, அட குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு சுத்தி அதை வந்து அவனுக்கு கெட்டுவான். அந்நேரம் பார்த்து அவனுடைய பியூன் வருவானா, பியூன்ட்ட வந்து ஒரு ஜாமான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வந்து வாங்க சொல்லியிருப்பா. உடனே இல்ல நிறைய செக் பண்ணணும், அவன் செக் பண்றதை விட நம்மளுடைய ஷிவோடைய உடம்பு தான் முக்கியம், நீங்க அதனால போய் நான் சொல்ற ஜாமான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டு இவளுமே இந்த மூக்குல அதாவது கையில வந்து கெட்டி விடுவா. கையில ஏதோ ஒரு அந்த கர்ச்சிஃபை கெட்டி விட்டுட்டு திரும்ப ஒரு தண்ணி எடுத்தோ எண்ணெய் எடுத்தோ அவனோட தலையில வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு அவன் அந்த பொருளையும் வாங்கிட்டு வருவானா, அதையும் அந்த தண்ணியும் நல்லா கலக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அவனை வந்து மோந்து பாருங்க. இப்படிலாம் ஆனந்தி பண்றதை பார்த்துட்டு நம்ம ஷிவுமே வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ ஆனந்தி, எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கான். அப்புறம் நம்ம ஆனந்தி ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணுக்கு குழந்தை திருமணம் பண்ணி வைக்க போறாங்க. அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஆனந்தி அந்த பொண்ணோட வீட்டுக்கே போய் கேட்பாளா. அப்போ இல்லை இங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே அவ வந்து அவளுடைய பாட்டிக்கு ஃபோன் போட்டு கூப்பிடுவா. அதே மாதிரி நம்ம ஷிவுக்குமே ஃபோன் போடுவா. அப்போ ஷிவ் எவ்வளவோ சொல்லுவான், போகாத தனியா நீ போகாத அப்படி சொல்லுவான். ஆனால் ஆனந்தி வந்து அதை எதையுமே கேட்க மாட்டா. இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அங்கே பார்த்தா வானம்லாம் அப்படியே இருண்டு போய் இருக்கும். உடனே இவளுமே வந்துட்டு இது நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி அங்கே போயிடுவா. இவளுக்கு தாட் எல்லாமே சின்ன வயசுல இவ படிச்சுட்டு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால தானே நம்மளுடைய வாழ்க்கை இப்படி கல்யாணமாகி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து இப்போ நம்ம வந்து டிவோர்ஸ் ஆகி நின்றுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நிலைமை இனிமேல் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்றத ஒரு மனசுல வச்சுதான் இவ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றா. அப்போ இவ அந்த இடத்துக்கு போகும்போது செம்ம கோலாகலமா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கும் அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை, அழுதுட்டு தான் இருக்கா. நம்ம ஆனந்தியை பார்த்தோன்னா ஓடி வந்து கெட்டி பிடிச்சி மிஸ் என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆனா அங்க உள்ள ஃபேமிலியோ அவளை தூக்கி உள்ள வச்சிடுறாங்க. ஆனந்தியுமே சண்டை போட்டுட்டு இருக்கா. எப்படியாவது காப்பாத்திடலாம்னு நினைக்கும் போது ஒருத்தனானா துப்பாக்கி தூக்கிட்டு பாட்டியும் இங்கே வந்துருவாங்களா. பாட்டியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிடுவான். இவளை எல்லாரும் கம்பு கட்டா தூக்கி வீசிடுவாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஷிவ் தான் வந்து இவளை வந்து காப்பாற்றி கீழே விழாம எந்திரி நீ வராதன்னு நான் சொன்னேன்ல அப்படிங்கவும், நீ யாருடா அவளுக்கு ஒன்றுனோட நீ வந்து பிடிக்கிற அப்படிங்கவும் அட்டின்னு போட்டு யாரடா என்னடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா அடி போட்டுடுறான் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே போலீஸையுமே வர வச்சு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் பிடிக்க வச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தையுமே இந்த வந்து காப்பாத்திடுறா. இவன் கையிலயோ ரத்தமா இருக்குமா. உடனே இவ கர்ச்சீஃப்லாம் போட்டு கெட்டுறதை பார்க்குற ஷிவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பாட்டியுமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏம்மா நல்ல வேலை ஷிவ் தம்பி வந்தான் அப்படின்ட்டு. அதோட ஷிவ் வந்து ராத்திரி ஃபோன் அடிச்சுட்டு என்னாச்சு எதனால இது பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீங்க நாளைக்கு வாங்க நான் சொல்றேன்னு சொல்லவும் இவளுமே ஒரு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. காலையிலேயே இவன் வந்து கர்ச்சீஃப்லாம் கொடுப்பான். அந்த இவ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு கர்ச்சீஃப்லாம் அப்படின்னு சொன்னோடனே இவனுமே அதை பேக்கெட்டில் வச்சுட்டு என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்னோடனே, இல்லை என்னோட வாழ்க்கையும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ பார்த்து தான் அந்த மாதிரி என்னை வந்து அவனும் வேணான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான், நல்லா அதை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றவன் சொல்றா. இப்போ ராத்திரி ஆயிடுது, திரும்படியும் தூங்குறா. திரும்படியும் அதே கடற்கரையில இவ மட்டுமே தனியா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த தடவை குதிரையில வந்தவன் யாரு அப்படின்றத அதே மாதிரி கையை வச்சு பிடிச்சி பாப்பாளா. பார்த்தா நம்ம ஷிவ்வு. உடனே இவளுக்கு என்னடா இவன் வரானே அப்படின்னு சொல்லிட்டு படார்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு கண்டதையும் நினைச்சிட்டு என்ன இது இப்படி நடக்குது, கனவுல என்ன ஷிவ் வராரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இப்போ முடிச்சுக்கலாமா? இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். see you for the tomorrow episode. எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு தந்துட்டே இருங்க. எப்போவுமே என் மேலே கோவப்பட்டுறாதீங்க. டைமுக்கு போட முடியலையே வீடியோன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.